पदः मम बुद्धिप्रकाशं च दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्ब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तुते ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव दयानन्दरूपं मदाचार्यमिति दयानन्दरूपं मदाचार्यमिति दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ओम सगना भवतु सगनौ भुनक्तु सगवीर्यङ्करभावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि खुशिमतो महोदतो पदनकारणं परमशाश्वतं गतिरोधकम् ईश्वराधीनं निश्चयाकृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमः जगदैकयुक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमस्तक चित्तजं जप ज्ञानमुत्तमम् आज्ञधारया श्रोत्रसाधमं सरलचिन्तनं विरतनस्परं वेदभावना शोकमिच्छसौ भावना विजया भावनीमदा भावशून्यत भावकृतिः भावना बलात्भक्तिरुत्तम कृतलेपन स्वस्तिदा क्रिया भक्तियोगबोधनिश्चितम् वायुरोदना क्रियते मनक जातपक्षिव स्रोतसासनम् चित्तवायव चित्क्रियायुधाः शाकयोत्त्वयि शक्तिमूलका लयविनाशने उपयरोधने लयगनं पुनरुद्भवति नोमृतं प्राणबन्धनाद्रीनमानसम् एकचिन्तनान्नमित्यसनलक नष्टमानसो कृष्णयोगिनक कृत्यमत्ति किं स्वस्तिनं जतक दृश्यवारिणं चित्तमात्मनक चित्वदर्शनं तत्त्वदर्शनं मानसं तु किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जव
प्रत्ययत्वगं वृत्तिमाकृता प्रत्ययो मन विद्यगं मनः अहमयं कुतो भवति चिन्वतः अयिवदत्तगं निजविचारणम् अगमिनाजगमयगमकं यथा स्फुरतिरुक्मयं परमपूर्णतत् भगवान रमण महर्षि पूजा जपम ध्याனம் அதே போல பிராணாயாமம் சமாதி அதுக்கப்புறம் போதம் என்கின்ற படிப்படியாக ஒன்றா கொண்டு வர இப்படி கொண்டு வருகிற போது அல்டிமேட்லி போதம் என்பது தான் அல்டிமேட் சாதனை. அந்த சாதனைக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கக்கூடியதான் மற்ற 5 என்று ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். அதில் மனையேவ மனுஷானா காரணம் பந்த மோட்சம். இந்த போதம் அப்படிங்கிற ஞானத்திற்கு, போதம்னா ஞானம், ஞானத்திற்கு நம்முடைய மனதுக்கு ஒரு பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்துக்கு தான் இத்தனையும் ஏற்பட்டு இருக்கிறது. அல்டிமேட்லி மனப்பக்குவம். இந்த மனப்பக்குவத்தை முதல்ல சொன்னார். இதுவரைக்கும் சொன்ன 6 விதமான சாதனைகளினால மன ஒடுக்கம் ஏற்பட்டு அதற்கு பின்னால் மன நஷ்டம், மனதை இல்லாமல் செய்வது என்கின்ற தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு படிப்படியாக ஸ்டெப் கொண்டு வந்தார். காரணம் என்ன அப்படின்னா, மனது தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது. மனம் இல்லாவிட்டால் எந்த மனத்தில் ப்ராப்ளம் இல்லைன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு அத்தனைக்கும் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் 2க்கும் காரணமாக இருக்கிறது மனது தான். ஆத்மன்யேவாத்மனா பந்துகு ஆத்மன்யேவாத்மனா ருகுகு என்று பகவான் கீதையில் ரொம்ப சொல்றார். உனக்கு நண்பன் யார் அப்படின்னு பார்த்தா அது உன்னுடைய மனது தான். உனக்கு எதிரி யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் உன்னுடைய மனது தான். எதிரிகள், வெளியில் இருக்கிற எதிரிகள் எல்லாம் விட நம்முடைய மனதுங்கிறது தான் மிகப்பெரிய எதிரி. ஏனென்றால் எல்லாத்துக்கும் இன்ஃபீரியாரிட்டி, பயம், தாழ்வு மனப்பான்மை மீண்டும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது மனது. அதனால் இந்த சாதனை அப்படிங்கிறதுடைய ஒரு நிலைப்பாடு என்னென்னா, ப்ராப்ளம் உடையதாகி இந்த மனதை ப்ராப்ளம் இல்லாத மனதாக ஆக்கிக் கொள்வது அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. அதுக்கு தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த பூஜை, தியானம் இதெல்லாமே பார்த்தோம். அப்படி இந்த மனதை யார் ஒருவர் சரிப்படுத்தி மனதில் இருக்கக்கூடிய இந்த கல்விஷங்களை எல்லாம் யார் ஒருத்தர் போக்கி இது பண்ணுறாங்களோ அதற்கு அந்த நிலைக்கு அடுத்த விஷயத்தை, அடுத்த தன்மை சொல்கிறார். மனதினுடைய அதிஷ்டானம் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அசுதளிக்கும் வாய் நாடி முந்தி இருப்பது சொல்லும் போல மனம்னா என்ன? அது எங்கிருந்து வருகிறது? அதனுடைய செயல்பாடு என்ன? அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இந்த மனதை நாம் சரிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, நல்ல எளிமையான வாய்ப்பாக இருக்கும் என்று பகவான் அழகாக சொல்கிறார். திருஷ்யவாரிதம் என்று சொல்கிறார். திருஷ்யவாரிதம் வெளியிலிருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வெளியிலேயே நிறுத்திவிட்டு அந்தந்த இந்திரியங்களை, அந்தந்த விஷயங்களை அந்தந்த இந்திரியங்களோடு நிறுத்திட்டு உள்ளே விடாமல் மனதுக்குள்ளே அதை விஷயமாக்காமல் யார் ஒருவர் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்களோ அர்த்தத்தில் திருஷ்யவாரிதம்
வெளியே பார்க்கப்படும் பொருள்கள் அத்தனையிலிருந்தும் விலக்கி கொண்ட மனம். பார்க்கப்படும் பொருள்னா கண்ணனால் பார்க்கறது மட்டுமல்ல, பஞ்ச இந்திரியங்களினால் பார்க்கப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்தந்த நிலையிலேயே நிறுத்திவிட்டு, அதுதான் நம்ம பார்த்தோம், பார்க்கப்படுகின்றவன் பார்ப்பவன், பார்க்கப்படுகின்ற பொருள் பார்ப்பவன் என்கின்ற இரண்டு திருஷ்ய விவேகம் என்று ஒரு திருஷ்ய விவேகம் அப்படின்னா பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து பார்ப்பவர் வேறு. அப்போ பார்க்கப்படுகின்ற பொருள்கள் அத்தனையும் மித்யா என்று பார்த்தோம். மித்யான என்ன? மித்யான என்ன? தானாக இருப்புத்தன்மை இல்லாதது, இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடியது. இது நம்ம அடிக்கடி நம்முடைய அனுபவத்தில் பார்த்துருக்கோம். எப்படி அனுபவத்தில் பார்த்துருக்கோம்? இந்த 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 பருப்பொருள்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அன்றைக்கி நம்ம பார்த்தது போல எதிலுமே நாமரூபத்தை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறத பார்த்தோம். அதை விட நமக்கு பகவான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கனவு என்பதை கொடுத்திருக்கார். கனவு என்பது மிக அற்புதமான ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மனது என்பது எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது? சாரி, இந்த கனவு என்பது எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது? கனவுக்கு தனி இருப்புத்தன்மை என்பது கிடையாது. மனதினுடைய இருப்புத்தன்மை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம். அதுபோல தான் எப்படி இல்லாத ஒன்று இருக்கின்ற வேறொன்றை தனதாக்கி கொண்டு பல நிலைப்பாடுகளை கொண்டு பல பல நாம ரூபங்களோடு கூடியதாகிய ஒரு பெரிய ஜகத்தையே படைக்கும். இந்த ஜகத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அங்கே பார்க்கணும். அப்படி பார்க்கப்படுகின்ற அந்த கனவு எப்படி அடிப்படையில் எதுவும் இல்லாமல் இன்னொன்றினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறதோ அது போலதான் என்று, இது போலதான் இங்கே நாம் பார்க்கப்படுகின்ற அத்தனையும் என்று சொல்றாங்க. அது எப்படிங்க? அது இது ஒன்றாகும். கனவும் விழிப்பும் எப்படி ஒன்றாகும்? கனவு என்ன அனுபவம் இருக்கிறதோ அதே அனுபவம் தான் விழிப்பிலும் இருக்கிறது. கரெக்டுங்களா? கனவுல பார்க்கப்படுகின்ற பொருள் இருக்கிறது, பார்க்கின்றவர் இருக்கிறார், பார்க்கின்ற அனுபவம் இருக்கிறது. இந்த மூன்றும் கனவில் இருக்கிறது, விழிப்பில் இருக்கிறது. இப்போ விழிப்பு மட்டும் ஏன் உண்மைங்கிற, கனவை ஏன் பொய் என்று சொல்கிறார்? ஏன் இது கனவாக இருக்கக்கூடாது? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது இதை ஏன் கனவாக இருக்கக்கூடாது என்று பார்த்தால் பதில் சொல்ல முடியாது. அதனால அனுபவிப்பதனால் மட்டும் அது உண்மையாகிவிடாது. பருப்பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் மட்டும் அது உண்மையாகி விடாது. மேலும் உனக்கு சுகதுக்கத்தை தருகின்ற காரணத்தினால் மட்டும் அது உண்மை அல்ல. ஏன்னா கனவுல இல்லாமல் இது எல்லாமே கனவுல இருக்கிறது. சுகதுக்கத்தை கனவு தருகிறது. சுகதுக்கத்தில் பருப்பொருள் இருக்கிறது. சுகதுக்கத்தில் அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவத்தினுடைய தன்மை எத்தனை கனவுல இருக்கிறது. அப்போ அதையே பொய் என்கிறாய், இதையே நிஜம் என்று ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் அங்கே ஒரு பெரிய மாயனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு சாம்பிள் பகவான் நமக்கு காமிக்கிறார். மாயின என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு பகவான் நமக்கு அற்புதமாக கனவு என்கின்ற நிலைப்பாட்டை கொடுக்கிறார். கனவு காண்பதற்கு முன்னால என்ன நிகழ்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் இதுதான் மாயை, இதுதான் படைப்பு. வேற எங்கேயும் நீங்க போய் அலைய வேண்டியதில்லை. படைப்பெற்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு, படைப்பினுடைய தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம வேற எங்கேயும் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய, குவாண்டம் தியரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இருந்த இடத்திலிருந்து உன்னையே ஆராய்ந்து பார்த்தால் போதும். என்னப்பா அப்படின்னா, கனவு காண்பதற்கு முன்னாலே நமக்கு என்ன வருதுன்னா ஆழ்ந்த உறக்கம் வருது. நேரடியாக விழிப்புணர்ந்து கனவு போகிறோமா? அது கிளாஸில் போகிறோம், அது வேற. பட் நேரடியாக கனவுலிருந்து உறக்கத்துக்கு விழிப்பிலிருந்து கனவுக்கு நேரடியாக யாரும் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இடையில ஒரு பெரிய மாயை நம்மை கவனிக்கிறது. இதுதான் மாயை. எதுவும் தெரியாதவை. ஆவரண சக்தி என்பது நம்முடைய அறிவை ஒடுக்கி விடுகிறது. இது பேர் தான் ஆவரண சக்தி என்று சொல்லுவோம். இந்த ஆவரண சக்தி
நம்முடைய விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை வெளிப்பாடுகளையும் ஒடுக்கி தனக்குள்ளே கொண்டு போய் இல்லாத ஒன்றை இல்லாதது போல் ஆக்கிவிடுகிறது. இதுதான் என்ன சொல்றோம், ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தி உள்ளே போன உடனே ஒரு குறிப்பிட்ட தன்மை வரைக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலே எதுவும் தெரியவில்லை என்கின்ற சாட்சி மாத்திரமாக எதுவும் தெரியாமல் இருக்கிறது. இப்ப தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த உணர்வு நிலை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சின்ன சலனம் ஏற்படுகிறது. இந்த சலனம் ஏற்பட்ட உடனே இந்த ப்ரொஜெக்ஷன், இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைக்கப்படுகிறது. இதுதான் மாயை, இதுதான் மகா மாயை. மாயினுடைய லீலை இதுதான். இந்த என்ன அக்னியில் சூடுபோல், நானாதேவாத கட்டில மிக அழகாக சொல்லப்படுகிறது. அக்னியில் சூடுபோல் வியாபித்திருக்கின்ற சைத்தன்யமானது தனக்குள் ஒடுக்கிக் கொள்கிறது. ஒடுக்கிக் கொண்ட அந்த சைத்தன்யத்திலே ஒரு வெடிசல் ஏற்படுகிறது, ஒரு அலை ஏற்படுகிறது. அந்த அலை தான் மகாமாயை. அந்த மகாமாயிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது என்று சொல்வது. இப்படி திருஷ்யவாரிதம், நீ பார்க்கப்படுகின்ற பொருள் அத்துணை உன்னுடைய ப்ரொஜெக்ஷனை தவிர உண்மையிலே இவைகளெல்லாம் இல்லை என்கின்ற. அப்ப பார்க்கப்படுகின்ற பொருள்னா எதிலிருந்து எடுத்து எது வரைக்கும் வரலாம், எதெல்லாம் பார்க்கணும். நம்ம 2-3 தடவை பார்த்துக்கணும், இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கப்படுகின்ற பொருளாக இருக்கிறது. பார்க்கப்படுகின்ற பொருள் என்று நீ எதை உன்னுடைய மனதில் உன்னுடைய கான்செப்ட்ல வைத்திருக்கிறாய் என்றால் இந்த சரீரத்தை தவிர பார்த்ததெல்லாம் பார்க்கப்படுகின்ற பொருள் என்கிறார். சரியா? இது பார்க்கப்படுகிறது, இது பார்க்கப்படுகிறது, இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இது பார்க்கப்படுகின்ற பொருளாக நினைப்பதில்லை. அந்த ஆராய்ச்சி செய்கின்ற பார்க்கிற போது இந்த சரீரம் நான் பார்க்கப்படுகின்ற பொருளாக ஆகிறது. எனவே பார்க்கப்படுகின்ற பொருள் பார்ப்பவரிலிருந்து வேறு, பார்ப்பவரிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய அத்தனையும் மித்யா. மித்யான என்ன? தன்னுடைய இருப்புத்தன்மை இல்லாமல் மற்றொன்றினுடைய இருப்புத்தன்மையை வைத்து தான் இருப்பதாக காட்டிக் கொண்டிருப்பது. இப்ப இந்த சரீரம் மித்யா. சரி, தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அத்தனையும் நான் பார்க்கப்படுகிறது. அனைத்தும் பார்க்கப்படுகிறது. இந்த சரீரத்தை ஒருவேளை பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். மனதை பார்க்கிறோமா? மனதை பார்க்கிறோமா? பார்க்கிறோம். மனது என்ன செய்கிறது என்று இப்போ பெரிய மெடிடேஷனே பண்ணுறாங்க. மனது என்ன செய்கிறது என்று மனசை ஆராய்ந்து மனதில் கவனத்தை வை என்று சொல்கிறோம். அப்போ மனதை பார்க்கிறோம், இந்திரியங்களை பார்க்கிறோம், மற்ற புத்தியை பார்க்கிறோம். புத்தி என்ன வேலை செய்கிறது என்பதை பார்க்கப்படுகிறது. இப்படி மனம், புத்தி, சித்தத்தை பார்க்கணும். சித்தம் என்றால் மனதனுடைய தொகுப்பு. அதே போல அத்துணையும் என்னால் பார்க்கப்படுகின்றதாக இருக்கிறது. இப்படி பார்க்கப்படுகின்ற பொருளை எல்லாம் மித்யா 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 மித்யானா தன்னுடைய இருப்புத்தன்மை இல்லாமல் இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மை எடுத்து தனதாக்கி கொண்டு நான் என்று எதெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் மித்யா. அப்படி மித்யாவாக அத்தனையும் தள்ளிட்டு, அதாவது இல்லாத ஒன்றாக இருப்பது தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியதாக தள்ளிட்டே வந்தீங்கன்னா எது மிஞ்சும்? எது மிஞ்சும் பாருங்க? எதுவும் இல்லை. இங்கேதான் சூன்யம். இப்போ இத்தனையும் விட்டு எல்லாமே இல்லைன்னு சொல்ற உடனே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாததிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி நிலைத்து மறைகிறது என்று புத்திஸ்ட் சொல்றாங்க. ஒன்றுமில்லாதது ஒன்று வர முடியுமா? ஒன்றுமில்லாததற்கு ஒன்று வர முடியாது. அவர்கள் சொல்றாங்க, எப்படி இந்த கிளாஸ் ரூமிலிருந்து நம்ம அத்தனை பேரும் அத்தனை பொருள்களையும் எடுத்து விட்டு வெளியில் போனால் இங்கே எதுவும் இருக்காதோ அதுபோல உன்னுடைய மனதில் விற்த்தியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து விட்டால் அங்கே ஒன்றும் இருக்காது, வெறும் சூன்யம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் சூன்யவாதிகளுடைய வாதம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த 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 பொருள்கள் அத்தனையும் எடுத்து போய்விட்டால் இந்த லைட் இங்கே இருக்கிறது என்பது இருக்கிறது. இந்த ரூமுக்குள்ள வெளி என்பது இருக்கிறது என்பது இருக்கிறதா இல்லைங்களா? வெளி இருக்கிறது. இந்த வெளியை வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்ற விளக்கு இருக்கிறது. அதுபோலதான் உன்னுடைய விற்த்தியிலிருந்து அத்தனையும் எடுத்து விட்டால் அங்கே சூன்யம் இல்லைப்பா, சாட்சி மாத்திரமாக சாட்சி சைத்தன்யம்
ஒன்றுமில்லை என்பதை உனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய புத்தியிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன், புத்தியிலிருந்து அடிக்கடி எடுத்துடுறோம், அது வேற. என்னுடைய மனதிலிருந்து அத்தனையும் எடுத்து விட்டு எதுவும் இல்லாத மனமாக நான் இருக்கிறேன் என்று நீ சொல்றையே, எதை வைத்து சொல்ற? அங்கே சாட்சி என்பது இருக்கிறது. அதை தான் சொல்றார். இப்படி திருஷ்யவாரிடம் பார்க்கப்படுகின்ற பொருளிலிருந்து அத்தனையும் எடுத்துவிட்டு அறியப்படுகின்ற பொருள் அத்தனையும் விலக்கிவிட்டு அங்கே அறிவு மாத்திரமாக பிரகாசமாக சைத்தன்ய சொரூபமாக இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதுதான் ஆத்மா, மற்றதெல்லாம் அனாத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அது எங்கிருந்து வந்தது, எப்படிப்பட்டது என்றால் அது உடலினுடைய ஒரு பாகம் அல்ல, உடலினால் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல, உடம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதல்ல, ஈவன் ஆதாரமாக கூட கிடையாது. உடம்புக்கு ஆதாரமாக கூட கிடையாது. காரணம், ஆதாரம் என்பது கற்பிக்கப்பட்ட ஆதாரமே தவிர உண்மையான ஆதாரம் கிடையாது. இப்படி இந்த உடல் அல்ல, உடலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதும் எந்த விதமான பாகமாகவும் உடலினால் உற்பத்தி செய்யப்படாததும் உடலுக்கு ஆதாரமாகவும் இல்லாமல் சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் தான் ஆத்மா. இந்த ஆத்ம விசாரத்துக்கு வந்துடும். இப்படிப்பட்ட இந்த மனது திஷ்யவாரிதம் என்று இவைகளை எல்லாம் அத்துணையும் பார்க்கப்பட்ட அதுதான் சித்ஸ்வரூபம் என்று பகவான் சொல்றார். இதைத்தான் சைத்தன்ய ஸ்வரூபம். இதுதான் அபரோட்ச ஞானம். அபரோட்ச ஞானம் என்றால் என்னை விட வேறல்லாததாக நானாகவே இருக்கக்கூடியது என்கின்ற அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த சைத்தன்ய ஸ்வரூபம். இந்த நிலை இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்க, இதனால என்னையா பிரயோஜனம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு அதற்கு இதற்கு இல்லாதது இருக்குது, இருக்கிறது இல்லாதது, அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணணுமே. இப்போ இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கிடைச்சது என்ன? நமக்கு என்ன கிடைச்சது? அனுபவங்கள் அத்தனையும் வந்து போவது வித்யா. அதனால நீ பார்க்கக்கூடிய அத்தனை அனுபவம், சுக துக்கம் என்கின்ற அத்துணையும் என்னில் வந்து போவ ஆகமா பாயினும் அனித்யாக தரம் சித்திச்ச என்று பகவான் கீதையில சொல்றார். இவையெல்லாம் வந்து போவது. சிவானந்தி அழகா சொல்வார், திஸ் வில் ஆல்சோ பாஸ். இதுவும் போய்விடும், இதுவும் போய்விடும். உன்னுடைய துக்கம் போய்விடும், உன்னுடைய சுகம் போய்விடும். இந்த சுக துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய நீ, அந்த அனுபவிப்பவரது சொரூபமானது அத்தனைக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கும் என்று இதைத்தான் அற்புதமாக அந்த 11வது ஸ்லோகத்தில் 17வது ஸ்லோகத்தில் எடுத்துட்டுதான். அடுத்தது 18வது ஸ்லோகத்தில். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அனலைசிங். இது நம்ம போன வாரமே மேலோட்டமாக பார்த்தோம். விருத்தியவர்த்தகம் விருத்திமாஸ்திரிதாக விருத்தையோ மன வித்யகம் மனக. அகம் விருத்தியை ஆசிரியத்துத்தான் அத்தனை விருத்திகளும் இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த பார்க்கப்படுகின்ற பொருள், பார்ப்பவர் என்கின்ற இரண்டையும், இந்த பிரபஞ்சத்தை முழுவதையும், இந்த திருஷ்யவாரிதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் இரண்டே வார்த்தையில பகவான் அடக்கிட்டார். என்ன? இதம் பிரத்யம், அகம் பிரத்யம். அகம் பிரத்யம் நான் என்பதும், பார்க்கப்படுகின்ற பொருள், பார்ப்பவர் என்கின்ற இரண்டை தவிர இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றும் இல்லைன்ட்டு யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தால் இருப்பதெல்லாம் பார்க்கப்படுகின்ற பொருள், பார்ப்பவர் என்கின்ற இரண்டு தான். இந்த விருத்தி, அன்னைக்கு நான் சொன்னது போல, ஒவ்வொரு பொருளையும் நாமரூபத்தோடு கூடிய அத்தனை விஷயங்களையும் விருத்திகள்
வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடியது. விருத்தி ஒவ்வொரு விருத்தியாக இப்போ குடம் அப்படின்னா குடத்தினுடைய விருத்தி வருகிறது. அடுத்தது வேற குதிரை அப்படி மாறி மாறி அத்தனை விருத்திகளும். அது மட்டுமல்ல, இந்த விருத்திகளினுடைய தொகுப்பு தான் எண்ணம் என்று சொல்லுவோம். இந்த எண்ணத்தினுடைய தொகுப்பு தான் மனம். இந்த மனம் எண்ணங்களினுடைய பார்க்கப்படுகின்ற பொருள்களினுடைய எண்ணத்தினுடைய தொகுப்புகளும் நாம் என்கின்ற ஒரு விருத்தி இரண்டும் சேர்ந்ததுதான் மனம். கரெக்டுங்களா? மனதுனா என்ன? பார்க்கப்படுகின்ற இந்த பொருள்களினுடைய விருத்தி, அந்த பார்ப்பவர் என்கின்ற என்னுடைய விருத்தி இரண்டும் சேர்ந்துதான் மனம் என்கின்றதாக ஆகிறது. சரி, இந்த இரண்டுல எது அடிப்படையாக இருக்கிறது? இந்த இரண்டுல எது அடிப்படையாக இருக்கிறது? பார்ப்பவர் என்பது இல்லாவிட்டால் பிரபஞ்சமே இல்லை. பார்ப்பவர் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்போ பார்க்கப்படுகின்ற நான் என்கின்ற அகம் விருத்தி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ப்ரொஜெக்ஷனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதனால தான் சொல்றார், அகம் விருத்தி, அகம் நான் என்கின்ற விருத்தியை ஆசிரியத்து தான் இந்த அத்தனை விருத்திகளும் இருக்கிறது. இப்போ இது எதுக்கு இந்த ஆராய்ச்சின்னு கேட்டது? எதுக்குங்க இது? காகதந்த பறிக்கவதுன்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு. ஒருத்தருக்கு வேலை எதுவும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தானா ஒரு காக்காயை பிடிச்சி அந்த காக்காய்க்கு எத்தனை பல்லு இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது. அதுபோல் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? காக்கத்தந்த பரீட்சை சங்கர ஆராய்ச்சி சொல்கிறார். என்னையா எதுக்கு இது தேவையில்லாமல் மனம்னா என்ன, விருத்தினா என்ன, இந்த விருத்திக்கு மனதுக்கு என்ன சம்பந்தம், இந்த விருத்தியெல்லாம் எங்கே போய் ஒழுங்குகிறது, இதெல்லாம் எதுக்கு என்றால் இத்தனைக்கும் காரணம் என்னன்னா அகங்காரம். நம்முடைய அகங்காரம், அகம்பிருத்தி என்று சொல்லக்கூடிய அகம்பிருத்தி தான் அகங்காரம். இந்த அகம்பிருத்தி நான் 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 என்கின்ற எண்ணத்தினால்தான் அத்துணை பிராபலங்களும் வருகிறது. இந்த அகங்காரத்தினுடைய விளைவை பாரதியார் ஒரு பெரிய லிஸ்ட் போடுற பாருங்க. முதல்ல அகங்காரம் என்ன கேட்குதுன்னா அங்கீகாரம் கேட்கிறது. நான் என்று எல்லாரும், நான் அடிக்கடி சொல்றது, வீட்டில் அம்மா ஒரு தாய் சமைக்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய தியாகம். அவங்க அத்தனை பேருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தியாகத்தோடு சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு நம்மெல்லாம் போய் பார்த்து பரிமாறுறாங்க. பரிமாறுகின்ற தாய் அப்படின்னு பார்க்குறாங்க. யாராவது ரசம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, யாராவது பொரியல் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மையுடைய தாய் உள்ளமே அங்கீகாரத்தை எதிர்பார்த்திருக்கு. காரணம், உள்ளுக்குள்ள அங்கீகாரத்தினுடைய ஏக்கம் இருக்கிறது. அகங்காரத்தினுடைய ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த அங்கீகாரம். அதனால அங்கீகாரம் கேட்கிறது. அடுத்தது அடுத்தது பாரதியார் பாருங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பாருங்க. முதல்ல ஒவ்வொருவரும் நம்முடைய அங்கீகாரம் வேண்டும் என்று தருகிறார். பகவானே பார்த்து வாமன ரூபம், ஓ பிரகலாதன், அப்பா சாட்சாத் பிரகலாதன். அப்படி ஒவ்வொரு உள்ளமும் அங்கீகாரம் தேடுகிறது. எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மை உள்ளவராக இருந்தாலும் அங்கீகாரம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இயற்கையிலேயே நமக்குள்ளே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அதற்கு இந்த அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்குது. இதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏன் எல்லாரும் அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? சாமி நல்லா பேசுறீங்கன்னு 2 வார்த்தை நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா நாளைக்கு நல்லா பேச முடியாது. அப்போ அத்தனையும் துறந்த துறவிகள் கூட ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். காரணம், ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறது மறந்து. காரணம் என்னன்னா தாழ்வு மறந்தாங்க. நாம் சரியில்லை என்கின்ற எண்ணம் இன்பேர் எப்படி அத்தனை பேருக்கு இருக்கிறது. யாராவது ஒருத்தர் நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் 1/2 இன்ச்சு பவுடர் போட்டுக்கணும்? எதற்கு இதில் ரோட்டில் போகும்போது ஸ்கூட்டர்னா உடனே கண்ணாடி பார்க்கணும். ஏன்? இயற்கையிலேயே நாம் சரியாக இருக்கிறோமா என்கின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கிறது. நீ எத்தனை கண்ணாடி பார்த்தாலும் அதை மாற்ற முடியாது. இருந்தாலும் நாம் சரியாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. பகவான் யாரையும் சரியில்லாமல் படைக்கவே இல்லை. யாரும் சொல்லும் பார்க்கலாம்.
பகவானுடைய படைப்புல சரியில்லாமல் இருந்தால் யாருடைய தப்பு அது? யாருடைய தப்பு? ஒரு பொருளை படைக்கிறாங்க, அந்த படைப்பு சரியில்லைன்னா அது யாருடைய தப்பு? படைப்பவர்களுக்கு தப்பு. அப்ப நீ சரியில்லை நான் சரியில்லை எதிர் வீட்டுக்காரனை பார்த்து சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தா யாரை குத்தம் சொல்றோம்? பகவானுக்கு. அதனால பகவானுடைய படைப்புல அத்தனையும் அனாவசியமாக பகவான் எதையும் படைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணம், மேபி அது நமக்கு பிடிக்காததாக இருக்கலாம், அல்லது நமக்கு வேறுபாடு கொண்டதாக இருக்கலாம். ஆனால் படைப்புக்கு அது அவசியம். முள் என்பது நமக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கலாம், அது வேற ஏதோ ஒரு ஒரு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அந்த நெருங்கி முள் வரும்போது சொல்லிட்டு வந்தால் இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனுக்கு அந்த முள் அவ்வளவு உபயோகமானது. அப்போ பாருங்க, ஏதோ ஒரு வகையில பகவான் எதையுமே தேவையில்லாமல் படைக்கவில்லை. எனவே படைப்பை பற்றி பணி கூறுவது என்பது நம்முடைய இயலாமை, நம்முடைய தாழ்வு மனப்பான்மை. அதான் அடுத்தது தோல்வி பயம். இது பாருங்க, பாரதியார் எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை தொடங்குவதற்கு முன்னாலே இது சரியாக நடக்குமா, சரியாக நடக்காதா என்கின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள. தன் பயம் என்பது எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அந்த பயம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. சரியா நடக்குமா, இது சரியாகுமா, இது சரியாகுமா, இது சரியாகுமா, ஃப்ரீயா விடுறதே இல்லை. நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளாததுனால ஃப்ரீயாக விடுவதில்லை. அடுத்தது சொல்றார், புகழ்ச்சியிலே மயக்கம். 2 மாலை போட்டு ஒரு கை கட்டிக்கிட்டு அவ்வளோதான் அவர் மகாத்மா ஆகிறார். அதுக்கு மேலே அதை பிடிக்கவே முடியாது. அப்போ புகழ்ச்சியில ஏக்கம் என்பது, அப்புறம் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறோம். சேஃபர் சைட்லேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. சேஃபர் சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு பின்னால் இருக்கிற வண்டியில் மோதிக்கணும். அது அதிகமான ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மையும். அப்படி அப்புறம் பொறாமை. இது கேட்கவே வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கிச்சுன்னா இவர் சொல்லுவார், தெரியாத இவருக்கு இவர் எப்படி கார் வாங்கினது தெரியாதா சொல்லுவார். உடனே அவருக்கு சாமி சொல்வார், ஒருத்தர் ஒரு சீட் வாங்கிடுறார். அவர் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கார், ஆனால் அந்த ஸ்கூலில் ஒரு சீட் வாங்கிட்டார். உடனே இவர் சொல்றார், தகுதியே இல்லை சீட் கிடைக்குது. சீட்டு வாங்கக்கூடிய ஏதோ ஒரு தகுதி இருந்தால் நான் தான் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த தகுதி அவருக்கு இருக்கு, இந்த தகுதி எனக்கு இல்லைங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒன்று இருக்கிறது என்று அழகா சொல்வார். அப்படி அடுத்தது எந்த ஒரு முறையாக இருந்தாலும் அடுத்தவர் மேல சொல்லுவோம். இது எங்க அப்பா மட்டும் சரியா இருந்திருந்தாருன்னா நான் இருக்கிற நிலையே வேறுங்க. அவங்க அப்பா சொன்னார், என் பையன் மட்டும் சரியா இருந்திருந்தா நான் இருக்கிற நிலை வேறு. இப்படி அத்தனை பேரும் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படும். என்னிடம் இந்த குறை இருக்கிறது என்று யாரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இது இத்தனையும் எதனால அகங்காரத்தினால் வருதுங்கிறார். அடுத்தது, யாரெல்லாம் இந்த அகங்காரத்தினுடைய தன்மையில இன்ஃபீரியாரிட்டியில் இருக்காங்களோ அவங்க அதிகமாக பேசிட்டே இருப்பாங்க. தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது, என்னுடைய இருப்புத்தன்மையை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு இவருக்கு சம்பந்தமே இருக்காது. இப்போதான் நான் மோடி பாட்டு வந்தப்ப நேற்று போயிருக்கோம். என்ன சாமி சொல்வார், நேம் டிராபிக், ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டே இருப்பார். அவங்க பெரிய ஆளுகளை பேர் சொல்லிட்டு தான் பாட்டு வந்த போயிட்டு. இவருக்கு நீ என்னவா ஆன, நீ என்னவாக இருக்க, மோடி அவர் இருக்காரு, நீ என்னவா இருக்கிற என்பது தன்மை தெரியாது. அதனால அதிகமாக பேசிக்கொண்டிருப்பார். அப்புறம் வாதம், செல்பம், விதண்டம் போன்றவையெல்லாம் அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இதெல்லாம் விட இப்படியெல்லாம் அடிபட்டு போய் துவண்டு போன மனது என்ன பண்ணுமா, கடந்த காலத்திலேயே நினைச்சு கொடுக்கும். அன்னைக்கு அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி இருந்திருக்கும், அன்னைக்கு அதை செஞ்சிருந்தா இன்னைக்கு இது பண்ணி இருக்கும் என்று போய்கொண்டே இருக்கும். அப்புறம் எதிர்காலத்தில் ஈர்ப்பு, இதை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும். நீ யார்? கர்மண்யேவாதிகாரத்தை மாப்பனேது கதாஜன,
மாகர்ம பதகே துர்பு மாதே சங்கோத்ப கர்மணி. பகவான் அதான் சொல்லியிருக்கார், கர்மத்தில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது, பலனில் உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நீ கை தட்டுவதற்கு உனக்கு சாய்ஸ் இருக்கிறது, ஆனால் தட்டுறதுக்கு இப்படிப்பட்ட சத்தம் வர வேண்டும் என்பது பகவான் சொல்லும். இப்படி தட்டினா இப்படித்தான் வரும், இப்படி தட்டினா இப்படி வரும். எனவே செய்வதற்கு உனக்கு பகவான் வில்பவர் கொடுத்திருக்கார். செய்ததற்கு பிறகு அதில் வரக்கூடிய பலன் என்பது பகவானிடம் இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது. அடுத்தது அதிருப்திகரம். அதிருப்திகரம் எது கிடைத்தாலும் அதிருப்தி என்பதே இருக்காது. இது இத்தனையும் இப்போ 11 விஷயங்கள் சொல்லியிருக்காரு பகவான். இத்தனை எதனால் வருதுன்னா ஒரே ஒரு விஷயத்தினால்தான் வருது, அதுதான் அகங்காரம். அகம் 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 என்கின்ற நாம் என்கின்ற அந்த அந்த விருத்தி, அந்த விருத்தியினுடைய விளைவுகள் தான் இத்தனையுமாக இருக்கிறது என்று பகவான் சொல்றார். அதனால அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீயாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் என்னுடைய அகங்காரத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த அகங்காரத்தை விசாரிக்கலாம் என்று பகவான் சொல்றார். மானச விசாரம், இந்த மனது எப்படிப்பட்டது, இந்த அகங்காரம் என்பது எப்படிப்பட்டது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று மானச விசாரம். தொட்ட நேரம் போயிடும். அப்படி இந்த மனது அடிப்படையாக அகங்காரத்தை கொண்டிருக்கக்கூடியது. எனவே இந்த மனதை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அகங்காரத்தை சரிப்படுத்தினால் சரியாயிடும். இப்ப இந்த அகங்காரம் என்பது என்ன பார்த்தோம், மனதினுடைய தொகுப்பு, மனதினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது. அகம் விருத்தி என்று சொல்லக்கூடியது இதம் விருத்திக்கு பிரதானமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்த்தோம். இது என்பதற்கும் அறிவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அகம். இதுதான் அகங்காரம். அந்த காரத்தை எடுத்துட்டா அகம் மட்டும் இருந்தால் பிராபலம் தான் வரும். காரம் தான் பிராபலம், எல்லா பிராபலத்துக்கும் காரணமாக இருக்கும். அப்போ இந்த அகம் என்பது எது என்று பார்த்தால் பகவான் சொல்றார், அகம் என்பதே இல்லைம்மா. இந்த அகம் என்பதே கிடையாது. எப்படி கிடையாது? அப்ப அகம் என்பது என்ன அப்படின்னா, விஷ்ணும் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யன் நிகாந்த கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பரிவோ பூதயதா நித்ரயா. எப்படி கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பங்கள் போன்றதுதான்ப்பா இந்த அகம் என்பது. நான் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபிம்பம், அதான் பிரதிபிம்பித சைத்தன்யம் என்று சொல்லக்கூடியது. நான் என்கின்ற அகங்காரத்திலே நம்ம முன்னாலே சொன்னது போல எப்படி அந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து ஒரு லேசான ஒரு மாறுதல் ஏற்பட்டு நான் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதோ அதுபோல இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்திலே இந்த அகங்காரம் என்பது பிரதிபிம்பிதமாக ஏற்படுகிறது. இப்போ இந்த பிரதிபிம்பம் என்பது என்ன அப்படின்னா, இரண்டினுடைய கலப்பு. ஒன்று மாயை, இன்னொன்று ஸ்வரூபம். மாயையினுடைய ஸ்வரூபமும் இந்த சைத்தன்யத்தினுடைய ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் இரண்டினுடைய தன்மைதான் இந்த வெளிப்பாடு. இல்லாத ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது. எப்படின்னா, எப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்னால நான் போய் நிற்கின்ற போது நான் என்கின்ற ஒரு வஸ்து இருக்கிறது, அடுத்தது கண்ணாடி என்கின்ற ஒரு வஸ்து இருக்கிறது. இந்த கண்ணாடி என்கின்ற வஸ்துவிலே என்னுடைய தன்மையானது ஏற்பட்ட உடனே அங்கே ஒரு பிரதிபலிப்பு என்பது ஏற்படுகிறது. அந்த பிரதிபலிப்பு போன்றதுதான் இந்த அகங்காரம். இந்த பிரதிபலிப்பு இரண்டினுடைய கூட்டு என்று பார்த்தோம். ஒன்று சொரூபத்தினுடைய சைத்தன்ய சொரூபத்தினுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டினுடைய தன்மை அந்த ஆதர்சம் என்று சொல்லக்கூடிய கண்ணாடியில் பட்டு அது பிரதிபலிக்கிறது. இப்படி பிரதிபலிக்கிற போது பொய்யான ஒரு தோற்றமானது ஏற்படுகிறது. இந்த பொய் தோற்றத்தில் சைத்தன்யத்தினுடைய வியாபகம் இருக்கிறது, கண்ணாடியினுடைய அழுத்தம் இருக்கிறது. சைத்தன்யத்தினுடைய வியாபகம், என்னுடைய முகம் கண்ணாடி தெரிகிறது,
அந்த கண்ணாடியில் என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கிறதோ அதையும் இரண்டும் சேர்த்து நான் அல்லாததும் மாயை அல்லாததும் இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிரதிபிம்பித சைத்தன்யமானது தோன்றுகிறது. அதுதான் அகங்காரம். இந்த அகங்காரம் உண்மையில எப்படிப்பட்டது என்றால் இல்லாதது. அன்னைக்கு நம்ம பார்த்தது போல கல்யாண வீட்டில் தேடி பார்த்தா இல்லாமல் போறாரு. அதுபோல யார் என்று ஆராய்ந்து பார்த்தால் எது இந்த அகங்காரம் என்று ஆராய்ந்து பார்த்தால் சாமி அழகா சொல்வார். அந்த அந்த கல்யாண வீட்டில் தேடும்போது இல்லாமல் போகிறத விட ரொம்ப மோசமானது அகங்காரம். எப்படின்னா ஒருத்தர் தினமும் யாருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு விதி அந்த காலத்தில் அப்படி இருக்கிறது. ஒருத்தருக்கு ரொம்ப கஞ்சம். இவருக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல ஒரு பெரியமே இல்லை, அநியாயமாக போய் அவங்களுக்கு போடுறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். உடனே என்ன பண்ணுவாரா, விசாமிட்டுலாம் இவர் விதியை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி கதவை திறந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் கதவை திறந்து சாப்பிட்றதுக்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு கதவை திறந்துடுவாங்க. அதுபோல இது எல்லாத்திலிருந்து விடுபட்டாலும் நான் நான் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் எப்படியோ அதை இதை சென்று கதவை சாத்தியமாக இல்லாமல் படிக்கிறோம். இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரா, இதாக பண்ணுற இப்படியா இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கதவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உத்தரவை எல்லாம் விட்டோம். அதை பிடிச்சிட்டு மேலே உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு இவர் யாரும் சொல்லிருந்தேன், யாராவது சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா, நான் எங்கேன்னு வச்சு வச்சுட்டாங்க. அது போன்றது அகங்காரம். இது எல்லாத்தையும் பல பக்குவப்பட்டு அத்தனையும் விலக்கி விட்டாலும் திடீர்னு உள்ள வந்துருக்கும்ப்பா. இது மிக 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 நுணுக்கமானது, நுண்ணியமானது. இதிலிருந்து வெளிவருவது என்பது மிக மிக கடினமானது என்று சொல்ற. அப்படி இந்த இந்த இரண்டினுடைய தொகுப்புகள் தான் அனைத்துமாக இருக்கிறது. இதை அறிவதுதான் நம்ம கஷ்டம். அகமயம் குதோ பவதி கிம்பதக ஐம்பதகம் நிஜ விசாரணம். இப்ப இதையே எப்படி இந்த அகங்காரத்தை எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு நம்ம அன்னைக்கே பார்த்தோம். நிஜ விசாரணம், உண்மையான விசாரணை என்பது தேவை. அது என்ன நிஜ விசாரணம்? அதுதான் சொல்றார். அன்னைக்கு நம்ம பார்த்தது போல ஒரு ட்ரெடிஷனல் குரு, ஒரு சம்பிரதாய குருவை அடைந்து அவரிடம் சென்று இந்த மனம் என்றால் என்ன, மனம் எங்கிருந்து வருகிறது, இதற்கு ஆதாரம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படி ஐம்பதந்தகம் நிஜ விசாரணம். இந்த நான் என்கின்ற எண்ணமானது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று ஆராய்ச்சி கடைசியில் பார்த்தோம்னா இல்லாமல் போய்விடும். ஆச்சரியமாக சொல்றார், இல்லாமல் போய்விடுகிறது இந்த அகம் என்பது என்று சொல்றார். அதுதான் இந்த இதற்கு நம்ம பார்த்தது போல தானாக இருப்புத்தன்மை என்பது கிடையாது. இது ஒரு மிக்சர் போன்றது. அதே போல உடலினுடைய தோற்றம், உடலினுடைய நிறம், இவைகளை எல்லாம் அனாத்மாவை விட்டு எடுத்துக்கொள்கிறது. ஆத்மாவினுடைய சைத்தன்ய ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்கிறது. மாயையினுடைய தன்மையை எடுத்துக்கொள்கிறது. இந்த மாயையினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாயை இருக்கிறது என்கின்ற இடம் தருகிறது. இப்போ கண்ணாடியில் நான் என்பது இருக்க முடியாத ஒன்று. கண்ணாடிக்கு, சின்ன கண்ணாடியில் இவ்வளோ பெரிய தோன்ற முடியாது. இந்த கண்ணாடி இங்கே வச்சோம்னா நீங்கள் அத்தனை பேரும் அந்த கண்ணாடியில் தோன்றுகிறீர்கள். இப்போ இந்த கண்ணாடிக்கு உங்களை அத்தனை பேரும் அடக்கக்கூடிய அளவு இடம் கிடையாது, போதுமான இது கிடையாது. ஆனால் தோற்றமளிக்கிறது, தெரிகிறது. அதுபோல மாயை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை, இடமளிக்கக்கூடிய தன்மை, இவைகள் எல்லாம் மாயையிலிருந்து
எடுத்துக்கொண்டு சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய தன்மையை, சைத்தன்யத்தினுடைய இருப்புத்தன்மையை எடுத்துக்கொண்டு இரண்டும் அல்லாததாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால இப்ப இது ரெண்டு பண்ணணும். ஒன்னா கண்ணாடி அடிக்கணும், இல்லாட்டி நான் விலகணும். ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணணும். நான் விலகணும், இல்லாட்டி கண்ணாடியை எடுத்து விடலாம். இப்ப நான் விலகிட்டா ஒருவேளை சரியா போயிடுமா அப்படின்னா இல்லை. இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய தன்மையை விலகிட்டா நீ பார்த்தாலும் சரியாது. இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீ பார்த்தாலும் அந்த கண்ணாடியில் நீங்கியாக இருப்பாய். அதுபோல இந்த மாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து இந்த தோன்றுமிடம் அனாத்மா, சைத்தன்யம் ஆத்மா என்கின்ற இரண்டும் இல்லாத ஒன்றே இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஐ அப்படின்னா அதிசயத்தக்கது. அகடித கடினா பட்டியசி மாயா. இந்த மாயை எப்படிப்பட்டதுன்னா கடக்க முடியாதது. மாயினந்து மகேஸ்வரம், மகேஸ்வரனையே மயக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மையுடையது மாயை. இந்த மாயையை வெல்லணும் நம்ம புறப்பட்டிருக்கிறோம். இது நடக்கக்கூடிய காரியமாக இப்படிப்பட்ட இந்த மாயை வந்து மகேஸ்வரனது சக்தி, சாதாரண விஷயம் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட இந்த மாயை நீ கடக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னன்னா முடியாது. புரிந்து கொள்வதுதான் மாயையை அழிப்பது. மாயையை யாராலும் அழிக்க முடியாது. காரணம் மகேஸ்வர சக்தி அது. அப்ப மாயையை போக்குவது என்னன்னா மாயையினுடைய தன்மையை புரிந்து கொள்வதுதான் மாயையை செயல்படுத்துவது. எனவே அப்படிப்பட்ட இது போன்ற தன்மைகள் இவைகளை எல்லாம் யார் ஒருவர் ஒரு சரியான குருவின் மூலமாக ட்ரெடிஷனல் மெத்தனாலஜி, யார் அந்த அந்த பாரம்பரியமாக வந்த பாட முறைப்படி அணுகினால் மட்டும்தான் இதை அறிய முடியுமே தவிர இல்லாவிட்டால் முடியாது. நம்ம நிறைய பார்த்தோம். பல கிளாஸுகளில் இந்த ட்ரெடிஷனல் டீச்சிங் மெத்தனாலஜியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். காரணம் அது மிக மிக அவசியமாகும். அது இல்லாவிட்டால் சிக்கு விழுந்த நூலை இழுத்தது போல தான் ஆயிடும். சிக்கு விழுந்த நூலை இழுத்தாண்டாகும் மறுபடியும் சிக்கிக்கொண்டே போகுமே தவிர சிக்கு வெளியாகும். காரணம் இரண்டும் சீமிங் கான்ட்ரவர்சியுடையது. இந்த சாஸ்திரம் என்பது சீமிங் கான்ட்ரவர்சியுடையது. எனவே தானாக சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? குருவிடம் செய்யணும். குருவிடம் போனா குருடன் சேர்ந்து புருஷாட்டம் போட்டு புலியில விழுந்த மாதிரி யார் குரு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பெரிய ப்ராப்ளம். இது தெரியாமத்தான் பல ப்ராப்ளங்கள். நம்ம உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு டெடிகேஷனோட ஒருத்தர்கிட்ட போகிறோம். அவர் வந்து இந்த செக்கு மாடு மாதிரி அங்கேயே சுற்றி வந்து கடைசியில் சுற்றிட்டே இருக்க வேண்டியதான தவிர வெளியே. அதனால தான் சொல்றார், ஈஸ்வர அனுகிரகா தேவ மகாபுருஷ சம்சயம். ஈஸ்வரனது பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சரியான குருவை நீ அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு குருவை அடைந்து நீ இது போன்ற இந்த இது எப்படி நைசர்கிகோயம் லோக விவகாரக என்று அன்னைக்கு நம்ம பார்த்தோம். பகவான் சங்கரர் வந்து ஆச்சரியப்படுறார். எப்படி இது நடக்கிறது, எப்படி இதிலிருந்து வெளிவருவது, எப்படி புரிவது என்பது தெரியவில்லை என்று ஆச்சரியப்படுறார். காரணம் சொல்றாங்க, யாரெல்லாம் திரும்ப 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 அவரை சொல்லி போயிட்டா அது உண்மையாக ஆகிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தோம், என்ன தலையில்லாத முட்டை வந்து பைக்கில் போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு உண்மை போல் ஆயிடுச்சு. அதுபோல இந்த பொய்யான விஷயங்கள் திரும்ப திரும்ப வருகிற போது உண்மை போல தோற்றம் அளிக்கிறது. அதுதான் இதனுடைய தன்மை என்று சொல்றார். அப்படி இந்த நிஜ விசாரணம் இதை உண்மையாக அறிவித்த சின்வதக இது சொல்ற. சின்வத அப்படின்னா உண்மையான விசாரம். உண்மையான விசாரிக்கிற போது இது பகவான் என்று சொல்றார், உண்மையாக சின்வதக என்று மட்டும் சொல்லியிருக்கார். சரியாக விசாரிக்க வேண்டும். எப்படி விசாரிக்க வேண்டும் அதுக்கு வழி பகவான் இதில் சொல்ல. காரணம், பகவான் எப்பவுமே ஒரு பெரிய லெவல்லே இருக்கக்கூடியது. அன்னைக்கு நான் சொன்னது போல அந்த லெவல்ல இருந்து அவர் கீழே இறங்கிறது இல்லை. ஒரு அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, போய் இந்த ஒரே கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு உங்களை கொண்டா சரியா போகும்.
அவர் நிலையிலிருந்து பேசக்கூடியவர். அவர் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து உண்மையான விசாரத்தை செய் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரிக் பேஸ் இதுதான் சாஸ்திரம் படித்தனுடைய ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் என்கின்ற 2 விதமான ஞானிகள் இருக்கிறார்கள். இந்த பிரம்மனிஷ்டர்கள் என்று சொல்பவர்கள் அந்த நிலத்திலிருந்து இறங்க மாட்டாங்க. இந்த ஸ்ரோத்ரியன் என்று சொல்லக்கூடிய குருமார்கள் பாடமுறையை சரியாக படித்து இப்படி அணுக வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குருமார்களை அடைந்து இதனுடைய தன்மை எங்கெங்கெல்லாம் பகவான் இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்றார். அவர் ரேண்டமாக சொல்லி அவர் நிலையிலிருந்து சொல்லி போயிடுவார். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சாஸ்திரத்தினுடைய அடிப்படை தன்மையிலிருந்து ஆராய வேண்டும். அப்படி சின்மதக உண்மையான ஆராய்ச்சியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். அகமி நாசபாய் அகமயம் அகந்தயா புரதிகிருஷ்டலம் பரம பூர்ணசத். இப்படியெல்லாம் ஆராய்ந்து இந்த அகங்காரமான விழுந்து விட்டால் புரதி ஹிருஷ்டயம் உன்னுடைய ஹிருதயத்திலே புரணமாகிறது. ஆத்ம சைத்தன்யத்தினுடைய தன்மை ஞானம் வழியாகிறது சொல்றார். இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியலாக இருக்கக்கூடியது. மேலோட்டமாக பார்த்தால் அகங்காரத்தை ஒழித்து விட்டால் ஞானம் பறிச்சிடும் என்பதுதான். ஆனால் இதனுடைய தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய மெக்கானிசம் என்ன, அகங்காரம் எப்படி ஒழிகிறது, இந்த அகங்காரத்தை ஒழிக்கின்ற போது ஏற்படுகின்ற மாறுதல் என்ன, அதெல்லாம் தெரியாமல் அகங்காரத்தை ஒழித்தால் இந்த அஞ்ஞானம் போய்விட்டால் ஞானம் வரும், ஞானம் வந்தால் பின்னால் ஒரு வட்டம் தெரியும், அல்லது வேற ஏதாவது என்னென்னமோ பகவான் சொல்ற ஒன்றும் ஆகாது. எதுவும் நடக்க நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் இருப்பேன். அப்போ என்னதான் ஞானம், இந்த புரிதல் மட்டும் தான். புரிந்து கொள்வது மட்டும்தான் ஞானமே தவிர அதை தவிர இன்னொன்று ஒரு கொம்பு முளைக்காது, ஒளிவட்டம் விடாது, கலர் கலராக தெரியாது, எதுவும் தெரியாது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுதல் இது மட்டும்தான் ஞானம். அதுதான் நிஜ விசாரணம் என்று மிக அழகாக சொல்ற. இது சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அங்கே என்ன நடக்கிறது, ஏதோ ஒரு மாதம் நடக்கணுமே ஞானத்தில். இந்த இந்த விசாரம் உள்ள போகிற போது என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதைத்தான் மிக அழகாக ஆச்சாரியர்கள் தான் சொல்றாங்க. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி நாராயணன் ரமணர் அப்படி சொல்லியிருக்காரு, அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு.